எல்லாரும் வெளிநாட்டில் வேலை இருக்கான்னு கேட்குறீங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரணும்னு நினைக்கிற யாரும் கோடீஸ்வரம்லாம் கிடையாது. ஏன் தாண்டா இப்படி ஏமாத்துறீங்க? பாவண்டா எல்லாரும். வெல்கம் பேக் டு சேனல். நானும் vlogger. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் கேட்குற என்கிட்ட கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்த ஒரு விஷயம். வேலைக்கு இங்கே வரணும்னு நினைக்கிற யாரும் பணக்காரன்லாம் கிடையாது. ஊரில் கடனை வாங்கிட்டு இங்கே வந்து குடும்ப சூழ்நிலைக்காக கஷ்டப்படுறவங்க தான் எல்லாரும். ஸோ அவங்கள தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க. ஏன்டா இப்படி எமோஷ்னலாக பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறைய பேர் விசாவுக்கு அப்ளை பண்ணுறாங்க ஏஜென்ட் மூலியமாக. ஸோ இதில் நிறைய நல்ல ஏஜென்ட் மூலியமா இங்கே வேலைக்கு வரவங்க இருக்காங்க. நான் பல தடவை வீடியோவில் போட்டிருக்கேன், ஏஜென்ட்டை நம்பினா மட்டும் பணம் கொடுங்க, நம்மளனா பணம் கொடுக்காதீங்க. தெரிஞ்சவங்களா இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைனா கொடுக்காதீங்க. சொந்தக்காரனாக இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைனா கொடுக்காதீங்கன்னு பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தால் அதை யாரும் கேட்குறது கிடையாது. ஒருத்தன் விசா தரேன்னு சொல்லிட்டான் அப்படின்னாலே அந்த விசா எதுக்கான விசா, என்ன நாட்டுக்கான விசா எதையுமே பார்க்கறது கிடையாது. முதல்ல எடுத்த உடனே காசை கொடுத்து ஒரு மாதம் ஆகிட்டு 2 மாதம் ஆகிட்டு ஏன் விசா வரல அப்படின்னா அதுக்கப்புறம் ஆல் அப்ஸ்காண்ட் ஆகிடுவோம். ஸோ இவனை எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இதே குவைத் நாட்டில் உள்ளவன் ஏமாத்தினா அப்படின்னா என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணி ப்ரோ அந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன், கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதே சவுதி, துபாய் இந்த மாதிரி நாட்டில் ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஏன்னா நாங்கள்லாம் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸில் கமெண்ட் பண்ணுறனால அந்த கமெண்ட் பார்த்தா அவங்களுக்கு எதோ ஹெல்ப் பண்ண முடிஞ்சதை பண்ணுவோம். ஸோ இந்த ரீசன்னால் இந்த மாதிரி போய் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டால் பணம் கிடச்சிருமா அப்படின்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாராச்சும் விசாவுக்கு பணம் கொடுத்து ஏமாந்துருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தவர் என்கிட்ட வேலை இருக்குது, அந்த வேலை கம்பெனி வேலை, டிரைவர் வேலை அப்படின்ட்டு. ஏன்னா வெளிநாட்டுக்கு வரணும்னு இருக்கிறவங்க டிரைவர் வேலை கிடச்சாலும் போதுன்னா இருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த டிரைவர் வேலையை எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க. சரி வேலை இருக்குன்னு சொன்னார், விசாவை எடுத்து கொடுக்கணும்ல, எடுத்து கொடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் எத்தனாமல் பேப்பர்னு ஒன்று ரெடி பண்ணணும், ஸோ அதுக்கு கட்டுறதுக்கு பணம் வேணும், அந்த பணத்தை கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த விஷயம் மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு 84,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த 84,000 ரூபா குவைத் மதிப்புக்கு 300 தினார் மேலே வரும். ஸோ இந்த அமௌண்ட் குவைத்தில் இருக்கிறவங்களோட 3 மாதம் சம்பளம். சரி இந்த காசை கொடுத்துட்டாங்க, அவரும் வேலை இதோ வந்துடும், விசா நாளைக்கு வந்துடும், இன்னைக்கு வந்துடும், இப்படியே சொல்லி 6 மாதம் இழுக்க போட்டுட்டார். சரி இழுக்க போட்டுட்டாரு அப்படின்னால இவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க, காசு போயிடுச்சு அப்படின்னு. அவர் ரீசெண்டாக என்னோட வீடியோவை பார்த்துட்டு, ப்ரோ இந்த மாதிரி நான் வந்து ஏமாந்துட்டேன், அவரோட சிவில் ஐடி அண்ட் தென் பாஸ்போர்ட் காப்பி இதெல்லாம் இருக்குது, இதை வச்சு எதுவும் மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சரி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் மூவ் பண்ணேன். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நாங்கள் கால் பண்ணி பேசும்பொழுதே அவர் மாட்டிக்கிட்டார். ஆமாம் நான் தான் பணம் வாங்கியிருந்தேன், நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு. சரி நாளைக்கு தந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம், தரவே இல்லை. கிட்டத்தட்ட நானே அவர்கிட்ட 1 வாரமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்குமே பணம் வரல. அவர் என்னென்னலாம் கோல்மால் பண்ணுறாருங்கிறத சொல்கிறேன். அவரோட ஃபோட்டோவும் இருக்குது, என்னால் முடிஞ்சால் இன்க்ளூட் பண்ண முடியும். அதை நான் இன்க்ளூட் பண்ணுறனால கஷ்டப்படுறது அவர் கிடையாது, அந்த ஃபோட்டோவை பார்த்து அவங்க ஃபேமிலி கஷ்டப்படுவாங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து ஃபோட்டோவை இன்க்ளூட் பண்ணல. ஸோ அவருன்னு கிடையாது, யாரெல்லாம் விசா தரேன்னு சொல்லி ஏமாத்தினாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் இந்த வீடியோவில் அந்த சைடில் போட்டு ஆட் பண்ணி வாண்டட் லிஸ்ட்டுன்னு போடுறதுக்கு 1 செகண்ட் ஆகாது. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி ஏமாத்திட்டீங்களோ உஷாரா இருங்க. என்னைக்கு நான் போடுவேன்னு தெரியாது, ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு நாள் போட்டுருவேன். சரி எப்படியும் அவருக்கு கஃபீல்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கஃபீல போய் மீட் பண்ணால் ஒரு வழி கிடைக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி கஃபீல மீட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி போனோம். அங்கே போயிட்டு அங்கே கஃபீலை மீட் பண்ணால் அவர் சொல்லிட்டாரு, அவர் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர்கிட்ட இவர் பணம் வாங்கியிருக்காரு அப்படி சொன்னார். அதுவே எங்களுக்கு பெரிய ஷாக். சரி 6-7 பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு கரெக்டு தான், பட் நீங்கள் தானே அதை கஃபீலு, ஸோ நீங்கள் எதுவும் மூவ் பண்ணி ஆக்ஷன் எடுக்க முடியுமே உங்களால் அப்படின்னா அவர் என்ன தெரியுமா சொன்னார், ஆக்சுவலாக நான் தான் கஃபீலு, ஆனால் அவருக்கு அக்காமா அதாவது வேலிடிட்டி, அவரோட வேலிடிட்டியே முடிஞ்சுட்டு, ஆனால் அதை அவர் ரினியூவல் பண்ணல, இப்போ குவைத்தில் திருட்டுத்தனமாக தான் இருக்கார் அப்படி சொன்னார். சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது அவரே சொன்னார், நீங்கள் டேரெக்டாக குவைத் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அண்ட் தென் ஊர்லேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவைத்தி கஃபீலும் சொல்லிட்டாப்ல. அதோட திரும்பவும் அவருக்கு வேற ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் உங்களோட கஃபீலையும் மீட் பண்ணிட்டோம், நீங்கள் இது இல்லாமல் இருக்கீங்க, ஸோ உங்களை வந்து நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோன்னு சொன்னதுக்கு இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க, நான் திருப்பி தந்துடுவேன் அப்படிங்கிறார். 6 மாதமாக தராத ஒருத்தன் எப்படி 2 மாதத்தில் தருவான் அப்படிங்கிற சந்தேகம்
எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இப்போ இதிலேருந்து நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, முன்னாடி வீடியோ எல்லாத்துலேயும் சொன்ன மாதிரி தான், பணம் கொடுத்து ஏமாறாதீங்க, ஓகேவா? ஏன்னா பணம் கொடுக்க போகிறீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு எத்தனை பேரை வேலைக்கு வெளிநாட்டுக்குன்னு எடுத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க எல்லாரும் நல்ல வேலையில் இருக்காங்களாங்கிறதையும் பாருங்கள், சொன்ன வேலையில் இருக்காங்களான்னு பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா காசு கொடுங்க. எல்லாரும் காசு ஏன் கொடுக்குறீங்கிற சுச்சுவேஷன் எனக்கும் புரியுது. ஃபேமிலி கஷ்டம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இங்கே வந்துட்டோன்னா மாதம் சம்பளம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஃபேமிலியோட கஷ்டத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோங்கிற ஒரே காரணத்துக்கு தான் கடனோட நான் வாங்கியாச்சும் அந்த காசு கொடுக்குறோம். காசு கொடுத்து இங்கே வந்து வேலைக்கு வந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு வச்சுருக்கிற காசை இந்த மாதிரி ஒருத்தன் ஏமாத்துறான் தெரியுமா? ஸோ அதுதான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏமாற்றி அவன் சாப்பிட்ற காசு அது நிலைக்குங்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. எவன் ஒருத்தன் இப்படி ஏமாற்றி இந்த மாதிரி பொய் சொல்லி சம்பாதிச்சு அந்த காசுலேருந்து ஒன்று இது பண்ணாலோ அவனுக்கு கண்டிப்பாக வேற ஒரு சைட்ல இருந்து அந்த செலவு வந்துடும். அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் நடக்கலாம், இந்த மாதிரியான விதத்தில் செலவு வரும். இதில் பார்த்தீங்கன்னா காசு வாங்கி ஏமாத்துறானே அவன் நல்லா தான் இருப்பான், ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க பாவம், அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ பணம் வாங்குற நீங்கள் ஸோ நம்பிக்கையை கொடுங்க, அப்புறமா வேலையை கொடுங்க. இங்கே வந்த பிறகு இப்போ உனக்கு நான் விசா எடுத்து கொடுத்தேன், உன்னால் ஒரு முடிஞ்ச உதவி எனக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடு, நான் ஒரு சார்ஜாக இவ்வளோ வாங்குவேன் அப்படின்னா தாராளமாக யாராக இருந்தாலும் காசு கொடுக்க போகிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க. இதில் பாதிக்கப்படுறவங்க காசு கொடுத்தவங்க மட்டும்னு எல்லாரும் நினச்சிக்கணும், கிடையவே கிடையாது. எவன் ஏமாத்துறானா ஒருத்தன், ஸோ அவனோட ஃபேமிலியும் தான் பாதிக்கப்படுது. காசை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அவனை யாரும் திட்ட மாட்டாங்க, அவங்க குடும்பத்தையே தான் திட்டுவாங்க. பாவம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வெளிநாட்டிலேருந்து நல்லா சம்பாதிக்கிறாரு, நமக்கு காசு அனுப்பி விட்றாரு, அந்த காசில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து இவங்க இங்கே இருக்காங்க. ஆனால் இந்த நாய் இங்கே என்னென்ன வேலை பார்க்குதுங்கிறது ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரில. ஸோ ஜஸ்ட் இதை நான் ஒரு வார்னிங்காகவும் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு 5 பேரோட ஃபோட்டோ இருக்குது பணம் வாங்கி ஏமாத்தினவங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஏமாத்துறீங்களோ உங்களுடைய பணத்தை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ திருப்பி கொடுக்கறதுக்கான வேலையை பாருங்கள். அப்படி இல்லைன்னா கூடிய சீக்கிரத்தில் அடுத்த ஒரு வீடியோவில் லைனாக இங்கே ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு அவ்வளோதான், இவங்கெல்லாம் வாண்டட் லிஸ்ட்டு, இவங்கள்ட்டலாம் பணம் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னா கஷ்டப்பட போகிறது நீ இல்லைடா நாயை, உன் குடும்பம் அதை பார்க்கும் பொழுது அவங்க கஷ்டப்படுவாங்க. சரி, ஓகே, பேச பேச எமோஷனல் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேஃபாக இருக்க சொல்லுங்கள், பணம் கொடுத்து ஏமாற வேணாங்கிறது சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட்டையும் பார்ப்பாங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய், see you. யாரையும் ஏமாத்தாதீங்க. நேர் வழியில் நேர்மையாக சம்பாரிச்சிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற லாபம் நமக்கு கண்டிப்பாக கையில் நிற்கும். பாய்.